வணக்கம். இன்றைக்கி சட்னி ஒன்று எண்ணெய் பார்ப்போம். விட்டுருக்கு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ச்ச உடனே உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். பெரிய வெங்காயம் நல்லா தான் இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி, சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி. தக்காளி போட்டு உடனே தேங்காய் துண்டு இல்லைன்னா தேங்காய் துருவி போட்டுக்கலாம். சுண்டைக்காயை கீறி விட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கீறி விட்டுட்டு அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஆனாலும் அந்த கசப்பு தன்மை நம்ம உடம்புக்கு நல்லது தான். ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. அதனால இப்படி நல்லா வதக்கிட்டோம்னா அந்த கசப்பு தன்மையும் போயிடும். சட்னி அரைச்சா அப்படியே சூப்பராக இருக்கும். இப்படி நல்லா வதங்கின உடனே ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சம் குறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது எங்கள் தோட்டத்திலே இருந்து சுண்டைக்காய் செடியிலிருந்து பறித்த காய்கள் தான். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கடாய்கள் போட்டிருப்பேன். அந்த கடாய்கள் டேக் ப்ராடக்ட்னு இருக்கும். அதில் கடாய்கள் இருக்கும். அந்த கடாய் வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வரும். உங்களுக்கு தேவையானதை வாங்கலாம். நீங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுனா தாளிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு கூட இட்லிக்கு தோசைக்கு இல்லைன்னா சாதம் சாப்பிடும்போது கொஞ்சமாக அதை தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் அரைக்கும் போது போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புளி தேவைப்பட்டால் புளி கொஞ்சம், அல்லது விட்டுருங்க, வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.